அல் மன்சூர் ஹலால் ஃபுட் அண்ட் டூர் டிராவல் இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இப்ப நம்ம ஒரு 3-4 இடத்துக்கு போக போறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது எந்த இடம் சொன்னா, ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பீச், அதாவது யாரு கைப்படாத ஒரு சுத்தமான பீச், அந்த பீச்சுக்கு போக போறோம். அப்புறம் இந்த ஏற்கனவே நான் வைகை ஆறு கடல்ல இந்த மிக்ஸ் ஆகிற இடத்த நான் போட்டிருந்தேன் வீடியோல. இப்ப என்னோட வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோ அதான். நான் என்னோட வீடியோல இப்ப இன்னொரு இடத்துல வைகை ஆறு கடல்ல கலக்குது. அந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு 2-3 இடத்துல கலக்குது. அதுல 2வது இடத்தை இப்ப பாப்போம். அப்புறம் முடிஞ்சா இன்ஷால்லா கீழக்கரையில போய் இன்ஷால்லா ஒரு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கீழக்கரையில சில இடங்கள் பீச், லைட் ஹவுஸ், அந்த இடங்களை முடிஞ்சா நீ பாப்போம். இந்த மெயினா இன்ஷால்லா அந்த 2 இடத்த பார்த்து இன்ஷால்லா இந்த வீடியோல போடுறேன். என்ன ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் என்னுடைய வீடியோ இந்த 1 வருஷம் இன்ஷால்லா ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி போட போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போற ரோடு. இந்த ரோடு இங்க இந்த வழியில தான் போய் ஒரு லெப்ட்ல ஒரு கட்டாங்க. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போனா ஒரு ரைட்ல கட்டாங்க. அதான் கிழக்கு கடற்கரை சாலை. அந்த சாலை தான் உங்களுக்கு கன்னியாகுமரி வர போகுது. அந்த ரோடு, அந்த பாதையில தான் நம்ம இப்ப டிராவல் பண்ண போறோம். இது என்ன சொன்னா, அந்த ராஜஸ்தான்ல இருந்து வந்த கைவினை கலைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த சில பொருள்கள்லாம் எங்களுக்கு விற்கிறாங்க. நீங்க நாடோடிகள் என்ன அவங்க அங்கங்க அந்தந்த ஊர்ல தங்கி அந்தந்த இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இதை விற்பனை பண்றாங்க. இதை இந்த ஊறுகாய், ஜாடி ஊறுகாய், இது மற்ற விஷயங்கள், இந்த ஜாடி விஷயம், இந்த கைவினை பொருள்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ராமேஸ்வரம் ரோடு, அதாவது மதுரையில இருந்து ராமேஸ்வரம் ரோடு. இப்ப இந்த சைடு ஒரு புதுசா ஒரு ரிங் ரோடு, ராமநாதபுரம் சுத்தி உள்ள ரிங் ரோடு போட்டிருக்காங்க. காருக்குள்ள உட்காந்துருக்காங்க கொஞ்சம் இருக்கு. இது கொச்சி, மதுரை கொச்சி ஹைவே. இது மதுரை கொச்சி ஹைவே. இந்த பஸ் இப்ப ராமநாடு சுத்தி ஒரு ரிங் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரிங் ரோடு ஸ்ட்ரெயிட்டா போனா ராமேஸ்வரம். இது ராமேஸ்வரம் ரோடு. இது கீழக்கரை கன்னியாகுமரி போற ரோடு, ரைட்ல கட் பண்ணா. இப்ப இந்த ரோட்ல தான் இன்ஷால்லா நம்ம போக போறோம். அந்த இடங்களை பார்க்க போறோம். இங்க ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வருது, லெஃப்ட்ல தான் போக போறோம் இன்ஷால்லா. இது கீழக்கரை போற ரோட்ல உள்ள அந்த ரயில்வே பிரிட்ஜ். இது கிழக்கு கடை சாலை ராமநாதபுரத்துல சுத்தி உள்ள ரிங் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரோட்டை இது ஜாயின் பண்ணுது. ராமநாதபுரம் ஊருக்கு வராம இதுல போகுது, அவுட்டர்ல போகுது. இந்த ரோடு நம்ம அவுட்டர்ல போகுது. இது எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு காரைக்குடியில இருந்து வர்ற வழியில தேவண்டத்தை தாண்டி பேராவூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ரைட்ல கட் ஆகி அப்படியே ராமநாதபுரம் இருந்து அவுட்டர்ல இந்த அதாவது ராமேஸ்வரம் ரோட்ல ஜாயின் ஆகுது இந்த ரோடு. இங்க பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் மேல போய் ஏறிக்கிட்டு இருக்கோம். இது பிரிட்ஜ் இங்க இருங்க. பிரிட்ஜுக்கு மேல ஒரு அழகான காட்சி, இந்த நெல் வயல்கள். நெல் வயல்கள், அழகான பனி மூட்டம். ராம்நாட்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா சுத்தி ஒரு பனி மூட்டமா தெரியுது. ஒரு பனி மூட்டமா தெரியுது. ராம்நாடு சுத்தி போற ரிங் ரோட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பூங்கா கட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது அரசாங்கம். இது என்ன பூங்கான்னு சொன்னா, ஒருங்கிணைந்த கடல் உணவு பூங்கா. அதாவது சீ ஃபுட் இங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை பகுதினால சீ ஃபுட் இங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்காக ஒரு ரியல் எஸ்டேட் இது மாதிரி ஒரு இடங்கள் கட்டி அதுக்குள்ள வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கு. இதுல யாராவது தொழில்கள் தொடங்கலாம்னு சொன்னா அதுக்குள்ள அரசாங்கம் கடல் தொழில்கள் செய்யறதுக்குரிய வசதிகளை செஞ்சு கொடுக்கும். இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது. இது காருக்குள்ள அந்த மழை பெய்யறனால கொஞ்சம் டல்லா இருக்கு. இப்ப தெரியும் நினைக்கிறேன். அந்த பூங்கா இப்பதான் பில்டிங் வேலை கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் மழை பெய்யறனால இப்ப தெரியுது. ஜப்பானுடைய நாட்டுடைய என்ன அந்த நிதி உதவியோட கட்டப்பட்டிருக்கு. அந்த போர்டு வச்சிருக்கு கவர்மெண்ட். தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் என்ன ஜப்பான் நாட்டோட என்ன அவங்களுடைய உதவியால இந்த பூங்கா கட்டப்பட்டு வருது. இந்த கட்டு பணி நடந்துகிட்டு இருக்கு. இதுல கடல் உணவு சம்பந்தமான தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்யும், அனுமதி கொடுக்கும். கட்டட வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தண்ணி டேங்க்லாம் கட்டிட்டாங்க.
விஷயங்களை பத்தி நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதி வந்து 28 நினைக்கிறேன், டிசம்பர் 28. நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா சுத்தி பனி மூட்டம் நல்ல ரோட்ல. இது வந்து ராமநாதபுரத்துல இருந்து கன்னியாகுமரி போற ரோடு. இது நம்ம வந்து ராமநாதபுரத்துல இருந்து ஒரு திருப்புலானி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். திருப்புலானியில இருந்து ஒரு அருமையான பீச் பார்க்க போறோம். அப்புறம் வந்து வைகை ஆறு கடல்ல கலக்கிற இடம் இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்த பார்க்க போறோம். 2 இடத்தையும் பார்க்க போறோம். முடிஞ்சா இன்ஷால்லா கீழக்கரையில போய் ஒரு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கீழக்கரையில வந்து லைட் ஹவுஸ் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். லைட் ஹவுஸ் கீழக்கரையில சில பீச்சுகள் இருக்கு, அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு இன்ஷால்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோல போடுறேன். இன்ஷால்லா தமிழ்நாட்டு மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு மற்ற உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஒரு மாசம் வரைக்கும் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மாவட்ட வீடியோக்களை போட போறேன். என்னன்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்ஷால்லா ஒரு இந்தியா டூர் போயிட்டு அப்புறம் வெளிநாட்டு டூர் போலான்னு இருக்கேன். அதனால இன்ஷால்லா நீங்க வந்து என்னுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வந்து பெட்ரோல் போட போறோம். இந்த பெட்ரோல் பங்க் வருது, இங்கதான் பெட்ரோல் போட போறோம். ஆர்எஸ் மடைங்கிற ஊர் இது. இங்க வந்து இந்த ஐயங்கர் பேக்கரி இருக்கு, ஆர்எஸ் மடைங்கிற ஊரு. இப்ப கீழே ராமநாதபுரத்துல கீழக்கரை போற வரைக்கும் ஒரு வீடியோ தனியா போடுறேன். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் கிழக்கு கடற்கரை சாலை. கிழக்கு கடற்கரை சாலை மழை பெய்யுது, அதனால தெரியும் வேகமா இருக்குமா என்னன்னு தெரியல கார்ல. கிழக்கு கடற்கரை சாலை. இங்க வந்து ஒரு அமிர்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அமிர்தா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அமிர்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. இது அமிர்தா வித்யாலயா ஸ்கூலு தான். இது வந்து கீழக்கரை ரோடு, ராமநாதபுரம் டு கீழக்கரை. கொஞ்சம் மழை பெய்யறனால இதா இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவோம். இந்த ரோட்ல என் கண்ணு முன்னாலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க. என்னன்னு சொன்னா, ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து 2 பேஷண்ட்டை ஏத்திட்டு வர்றாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு வண்டி, ஒரு மீன், அந்த தூத்துக்குடியில இருந்து மீன் ஏத்திட்டு போற வண்டி, வெளிநாடு எக்ஸ்போர்ட்டர் வண்டியோட மோதி ஆம்புலன்ஸ்ல டிரைவர், அந்த பேஷண்ட், அந்த வண்டி ஆம்புலன்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. இந்த இடத்துல டாடா ஷோரூம், இது டாடா அப்படி கார் ஷோரூம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்ல கீழக்கரை ரோட்ல தான் இருக்கு. இங்க வந்து ஒரு பள்ளிவாசம் இருக்கு பாருங்க. இந்த பள்ளிவாசம் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு புதுசா வந்து முஸ்லீமானவங்க அப்படியே இலவசமா ஒரு 5 செட்டு கீழக்கரையை சேர்ந்த இந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான், அந்த அவங்களாம் இல்ல வேற ஆளாம் தெரியல, கீழக்கரையை சேர்ந்த அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை சுத்தி உள்ள எல்லாருமே புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இப்ப யாராவது விரும்புறாங்கன்னு சொன்னா ஒரு 5 சென்ட் இலவசமா கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இடம் காலியா கிடக்குது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் டல்லா தெரியுது. கிழக்கு கடற்கரை சாலையில போய்கிட்டு இருந்து ஒரு அழகான பீச் பார்க்க போறோம். இப்படி மழை, அதை யாருக்குமே தெரியாத பீச்சுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு பீச் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு சுத்தமா இருக்கு அந்த இடம். ஆனா கீழக்கரையில் உள்ள பீச்சுக்கெல்லாம் வந்து நாரி போச்சு. அவ்வளவு சாக்கடை கலை எல்லாமே இங்க கலக்குது. அதனால கீழக்கரையில வந்து சுத்தமான பீச் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னாங்க. அங்க முடிஞ்சா போய் பார்ப்போம் இன்ஷால்லா. அது வந்து கோல்டன் பீச்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் கீழக்கரையில லைட் ஹவுஸ் பார்க்கலாம். கீழக்கரையில இன்ஷால்லா மதிய உணவு சாப்பிடலாம், ஹலால் ஃபுட்டு. யாருங்க மழை பெஞ்சு நல்லா பச்சை பசுமையா இருக்கு. நல்ல ஒரு பசுமையான ஏரியா, பசுமையா இருக்கு. நல்லா மழை பெஞ்சு எல்லா பக்கம் பசுமையா இருக்கு.
ஆனா வெயில் அடிச்சுக்கிட்டு மழை பெய்யுது. அதனால கொஞ்சம் நல்லா ஒரு அழகான ஒரு காட்சியா இருக்கு. வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது. அதனால கொஞ்சம் வீடியோல கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஏன்னா பனி மூட்டம் அந்த சைடு பாருங்க, சரியான பனி மூட்டம். அதாவதுங்க, இறைவனுடைய படைப்புகளை வச்சுதான் நம்ம இறைவனை அறிய முடியும். ஏன்னா கடவுளை யாரும் இந்த உலகத்தை பார்த்ததில்லை. அவனுடைய படைப்பினங்கள், வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் இறைவனை அறிய முடியும். அப்படி ஒரு அதிசயம் தான் இந்த பூமிங்கிறது. என்ன திருப்பிலானி வரப்போகுது. திருப்பிலானி பக்கத்தில் செக் போஸ்ட் இருக்கு, அதான் திருப்பிலானி. திருப்பிலானி லெஃப்ட்ல போனா திருப்பிலானி, ஸ்ட்ரெயிட்டா போனா கீழக்கரை. கீழக்கரையில அந்த கீழக்கரைக்கு முன்னாலதான் அந்த பீச் இருக்கு, பார்க்க போறேன். திருப்பிலானி கேமராலே. இப்ப நான் பேசுறேன், திருப்பிலானி தாண்டி இப்ப போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து கீழக்கரைக்கு போயிட்டு இருக்கோம். அதான் இந்த ரோடு. இது வந்து ராமநாதபுரத்துல இருந்து, அதாவது சென்னையில இருந்து போற கிழக்கு கடற்கரை சாலை, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. வந்து உப்பளம் வருது. இது ராமநாதபுரம் கீழக்கரை ரோட்ல வந்து உப்பளம் இருக்குங்க, நிறைய உப்பளங்கள் இருக்கு. அதுல மெயினான ஒரு மெயின் ரோட்ல உப்பளம் இருக்கு. உப்பளம் வந்து இப்ப மழை நேரத்துல இயங்குதா என்னன்னு தெரியல. அப்படியே போச்சுன்னா அது ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு போவோம். உப்பளம் பார்ப்போம். இதான் உப்பளம். இதான் உப்பு. இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால உள்ள உப்பளம். அதாவது ஒரு ஆள் சொன்னாரு, பிரிட்டிஷ்காரன் உருவாக்கின உப்பளமா இது. பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் சுதந்திரம் கொடுத்து போன உடனே வந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ஆளுக்காக கையில வந்துருச்சு. இப்ப வந்து இந்த மழை நேரம்னால உப்பு ஒன்னையும் காணோம். இது மிகப்பெரிய ஒரு பழமையான உப்பளம். இது வெள்ளைக்காரன் உருவாக்கின உப்பளமா. இல்ல இது வைகை இருக்கு. நம்ம ரிட்டர்ன் வந்து எப்படி போயிடுவோம், காஞ்சபடி போய் அந்த இது இருக்குல்ல, கோரக்குளம். இது வந்து இந்த உப்பளத்துக்கு வந்து கடல்ல இருந்து தண்ணி கொடுத்து முன்னால வெள்ளைக்காரன் ஏற்பாடு பண்ணி வச்சதை நம்ம வந்து என்ன செய்யறோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் டு கீழக்கரை ரோடு டூர். நல்ல மழை பெஞ்சு தண்ணி நிறைய கிடைக்கும். இந்த வட்டம் நல்ல மழை. ராம்நாட்டில் எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்கு. இந்த இடத்துல பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுங்க இது. எத்தனை எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆக்சிடென்ட். ஒரு பஸ் கவுந்து கிடந்திருக்கு. கிட்ட ஒரு கேரளா பஸ், கேரளா வண்டி, நிறைய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. டேர்னிங் வந்து மோசமான டேர்னிங். அதே மாதிரி அந்த டேர்னிங் ஒண்ணு அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட எல்லாம் வந்து இந்த இடத்துல கவுந்து கிடந்துச்சு பஸ். இந்த இடத்துல அது நைட் நேரம் வந்து கேரளா வண்டி இந்த ஏர்வாடி தரைக்கு போற ஆட்கள்லாம் நிறைய கவுந்து கிடக்கும். தெரியாதுல ரோடு. இந்த ஸ்பாட் ஒண்ணு. அடுத்தது அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி. ஆமா, அது ஒரு டேர்னிங். அது ஒரு அந்த இதை தாண்டி
கீழக்கரையை நெருங்கிட்டோம். லைட் ஹவுஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்களா? மேலே ஏறலாமா? இல்ல கிடையாது. அதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து வாங்கி தனியா தான் பண்ணணும். எப்படி வர பத்தியில அதான் இந்த சோன் வந்து ரொம்ப டேஞ்சரான சொல்றேன். இல்ல நின்று நம்ம வர்றமே, நம்ம தான் ரைட்ஸ் புரியுதுல, நம்ம தான், அவன் வர்றது தப்பு. பஸ்ஸுக்காரங்க ரொம்ப வண்டி ஓட்டுறாங்க, என்ன ராங் ரூட்ல வர்றாங்க. இந்த இப்ப நம்ம தான் நிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இதை பிளாக் பண்ணிருக்கு. இப்ப நம்ம நின்றுட்டு அவனை விட்டுட்டு நம்ம போகணும். இப்படி ஏறான் பத்தியில பாத்ரூம் வந்திருக்கும் போல இருக்கு. அர்ஜென்டா போயிருப்பாரு. இப்ப இடையில நிப்பாடுறதுக்கு இடம் இல்லையே என்னவோ. கீழக்கரை வந்து இந்த சைடு தோப்புலாம் நிறைஞ்சு கேரளா மாதிரி இருக்கு. நல்ல தோப்புகள் நிறைஞ்ச ஊரு கீழக்கரை. தென்னந்தோப்பு இந்த விஷயங்கள்லாம் நிறைஞ்ச. தண்ணி வளம் கம்மி தான், ஆனா மண் வளம் கூட. ஆமா. இது வந்து முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குல்ல, அவங்க வச்ச ஆர்ச். கீழக்கரோட என்ட்ரன்ஸ் நுழைய போறோம் நம்ம. முகமது சதக் அல்ஹாஜ் முகமது ஜலாலுதீன் அவருடைய முன்னோர்கள் அவருடைய பேர்ல வச்சிருக்காங்க. முகமது சதக் டெஸ்டுடைய ஆர்ச். அடுத்த ஒரு ஆர்ச் சரியா பதியல, ஏன்னா அந்த ரொம்ப டார்க்காவே இருந்துச்சு ஷேட்ல. அடுத்து ஒரு ஆர்ச் வரும், அது வந்து வள்ளல் சீதாகாதி ஆர்ச். அதை தொட்டுட்டம் சொன்னா கீழக்கரைக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடலாம். அந்த ஆர்ச் வள்ளல் சீதாகாதி தோரண வாய்ப்பு வந்து. இப்ப லெப்ட்ல போனா ஏர்வாடி, நேர போனா வந்து கன்னியாகுமரி வர வந்து இந்த ரைட்ல போனா கன்னியாகுமரி அந்த ரோடு தான் போது கிழக்கு கடை சிலை. ஸ்ட்ரெயிட்டா போனா கீழக்கரை. இப்ப கீழக்கரை வந்துட்டா, அதனால இந்த போர்டை காமி. ஏர்வாடி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 277 கிலோமீட்டரு, திருச்செந்தூர் 186, தூத்துக்குடி 111. இதோ கீழக்கரையில் வந்துட்டோம். இதோட கீழக்கரை ராமநாதபுரம் கீழக்கரை ரோடு முடிவடையுது.